பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தின் பின்பகுதியை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு தேவன் உணர்த்திய வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆம், இந்த நாளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை வறட்சியான நபர்களாக வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமும் சித்தமும் அல்ல. தேவன் ஆதி ஆமத்திலே முதல் படைப்பிலே பார்க்கிற பொழுது அந்த ஆதாம் ஏவாளுக்கு 4 நதிகளை அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அங்கே ஏதேன் தோட்டம் என்பது மிகவும் செழுமை நிறைந்த ஒரு தோட்டமாக இருந்தது. அங்கே கிடைக்காத கனிகளோ பல வகைகளோ காய்கறிகளோ மற்றும் நன்மைக்கேதுவான காரியங்களோ அன்றி வேறு எந்த தீமைகளும் அங்கே இல்லை. ஆனால் 2 காரியம் அங்கே இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு வேண்டிய சகல காரியத்தையும் தேவன் அந்த தோட்டத்திலே அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். அப்போ அவருடைய பார்வையிலே மனுஷனை இந்த பூமியிலே உண்டாக்கி அவனை ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும், அவன் தன்னை தொழுது கொள்ள வேண்டும், தன்னுடைய சத்தத்தை அவன் கேட்க வேண்டும், தன்னோட அவன் பேச வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே தேவன் மனிதனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்து வச்சிருந்தார். அப்போ அங்கே சாத்தானுடைய உட்புகுதலோ மனுஷருடைய விழுதலோ அங்கே காணப்பட்டபடினாலே அங்கே தோட்டத்தை விட்டு தேவன் விளக்குகிற காரியங்கள் இவைகளெல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் மையம், இதனுடைய கருத்து என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவன் மன்னிப்பை அருளி சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்து இயேசுவையே நமக்காக அவர் தந்தருளி நம்மேலே அவர் பிரியம் கொள்கிறவராய் இருக்கிறார், நம்மேலே அன்பு வைக்கிறவராய் இருக்கிறார், நம்மேல் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகள் வாழ்வாதாரத்திலும் மற்றும் எல்லா காரியங்களிலும் சிறந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமும் சித்தமுமாய் இருக்கிறது. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். அவர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே அப்படின்னு சொன்னா, சில வறட்சிகளை மனுஷர்கள் சந்திக்கலாம். தேவ பிள்ளைகள் கூட சில வறட்சிகள், ஒன்றும் இல்லாததை போல சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இல்லாதது போல, நாம் நம்பின சில காரியங்கள் எல்லாம் தடங்களாக தடைப்பட்டு போனது போல, இவைகளெல்லாம் நம் கடந்து வருகிற ஒரு சூழல் காணப்படலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறாராம். இதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நாம தியானித்தோம்னு சொன்னா நமக்கு நேரம் போதாது. ஆனால் இதில் நாம் மறுபடியும் கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், அதாவது எப்பொழுதும் பசுமையாக, எப்பொழுதும் வறட்சியற்ற ஒரு நிலையிலே, எப்பொழுதும் கனி தரக்கூடிய ஒரு நிலையிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னால், நாம் ஒரு நாளும் வற்றாத ஜீவ ஊற்றுகள், அதாவது இந்த உலகத்துல பல ஆறுகள் இருக்குது, வற்றாத ஜீவ நதிகள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அது கூட சில நாட்களிலே சில காலங்களிலே வற்றி போகலாம். ஆனால் தேவன் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ எப்படி இருப்பாய்? செழிப்பாய், ஆசீர்வாதமாய், ஐஸ்வர்யமாய், ஆரோக்கியமாய், சௌக்கியமாய், தீர்காயுசாய் நீ வாழ்வாய். ஆகவே உன்னுடைய வாழ்வாதாரம், உன்னுடைய ஜீவன் ஒரு நாளும் வற்றவே வற்றாது என்பதை இங்கே அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் எங்களுக்கு இந்த நாளில் இந்த வார்த்தையை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் உணர்த்தி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நன்மையினாலும் உம்முடைய கிருபையினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை அனுதினமும் நீ நடத்தி கொண்டு வருகிறதற்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே மகா வறட்சியான காலங்களிலும் எங்களுடைய ஆத்துமாவை நீர் திருப்தியாக்கி எங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவீர். அதாவது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அந்த எலும்புகள் கூட
வறண்ட நிலையில இல்லாதபடிக்கு அதை எப்பொழுதும் பசையை போல அது செழிப்புள்ளதாய் நீர் மாற்றி இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.